வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். எண்ட் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லாமா, இல்லை டிவிகேக்கு கிடைச்ச விக்ட்ரின்னு சொல்லாமா, இப்படிலாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சேனலுடைய பேர் மாதிரியே மக்கள் பார்வையில் மக்கள் மன்றத்திலிருந்து தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இயக்கம், விஜயனுடைய பேச்சுகள், விஜயனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ச்சியாக இங்கே பேசிட்டு வரோம். அந்த வகையில் தான் கடைசி வீடியோவில் ரொம்ப இமோஷ்னலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், பல வருஷமாக ஒரு ரசிகராக இருந்த நானே விஜய் மேலே நிறைய விஷயங்கள் நான் ஒரு உரிமையில் சொல்லியிருந்தேன். இப்போவும் நான் அதெல்லாம் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பப்ளிக்கில் நம்ம பார்க்கும்போது, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது, அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் மேலே இன்னமும் அந்த 41 குடும்பங்கள் யாரும் வருத்தம் தெரிவிக்கலை. அதாவது வருத்தம் தெரிவிக்கலை அப்படிங்கிறது இருந்தாலும், நம்ம குழந்தைங்களை இழக்கும்போது, நம்ம வீட்டு நபர்களை இழக்கும்போது தான் நமக்கு அந்த வலி புரியும். மற்றவங்களுக்குன்னு வரும்போது அது நம்ம ஒரு காட்சி, ஒரு செய்தியாக கடந்து போயிடுறோம். அப்படியா அப்படின்னு பரிதாபம், ஒரு பிட்டி அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ ரீசெண்டாக உங்களுடைய வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக் வீடியோ கிடையாது, இல்லை அமானுஷ கதை சொல்கிற சேனல் கிடையாது. இது அரசியல் காணொலிகள் பார்க்கறது போர் அடிக்குதுன்னு ஒருத்தவங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக விமர்சனங்களை நான் ஏற்றுக்கிறேன். விமர்சனங்களை நான் என்னுடைய ப்ரெசென்டிங் ஸ்டைலாக மாற்றிக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அட் த சேம் டைம் அரசியல் உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ஒவ்வொரு நபருமே பொறுப்பில்லாதவர். பொறுப்பில்லாதவர்னு சொல்கிறத விட இதை பற்றின நாட்டம் அதிகம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயில்டாக பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இப்போ டிவிக்கே அன்றைக்கி ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. விஜயனுடைய தளபதிகளும் 41 பேர் செத்து போயிருக்காங்க. நீங்கள் பாட்டு தனி விமானம் பிடிச்சி சென்னை போயிட்டாங்க. அப்புறம் வீடியோ 3 நாள் கழிச்சு போட்டாங்க. இதெல்லாம் நாமளே கண்டிச்சிருந்தோம். அட்லீஸ்ட் அந்த வீடியோவை அன்றைக்கே போட்டுருக்கலாம், அந்த வேலை போட்டுருக்கலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்லாம் சொன்னோம். இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷன்ஸ் தான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு டெத் நடந்துச்சுன்னா நம்ம அப்போ உட்காந்து நம்ம கேஸ் போடவோ சோஷியல் மீடியாவில் பேசவோ முடியுமா? ஒரு ஷாக்கில் இருப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஷாக்கில் இருக்கோன்னு தவேகா தலைவர்கள் மற்றும் அடுத்த நிலை நபர்கள்லாம் சொன்னால் கூட, ஒரு கட்சி கட்டமைப்பாக இந்த இடங்களில் இவங்க லேக் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் அவங்க சரி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். காலப்போக்கில் 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாக்குறது, தொண்டர் படை, அதாவது கேப்டன் விஜயகாந்த் எப்படி தன்னுடைய மாநாட்டு பாதுகாப்புக்கு தன்னுடைய தொண்டர்களை தொண்டர் படையின் யூனிஃபார்ம் போட ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் மாதிரி வச்சுருந்தாங்களோ, அந்த மாதிரி இங்கேயும் உருவாக்கப்படுது. ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் 41 லைஃப்ஸ். அதுதான் பிரச்சனை. ஸோ மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வரக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் எமோஷன்ஸ்க்கு முதல்ல பலியாகக்கூடாது. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. வீரன், கோழை இதெல்லாம் அப்பாற்பட்டது. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் என்னால் 40 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வரும்போது எனக்கு வலிக்கும், அந்த அதிர்ச்சி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பொதுவெளியில் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் என்ன நடந்தாலும் பேசிகிட்டு இருப்பார். டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி, இந்த மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன், அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்றைக்கி நடந்த இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவரா டிவிகேக்கு ஃபேவரா இப்படி சொல்கிறதே அநாகரிகம்னு நான் நினைக்கிறேன். இது என்ன கிரிக்கெட் போட்டியா? எல்லாத்தையுமே ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு, இந்த மாதிரி பார்த்து ஒரு அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம், கமல் படம், இப்படி பார்த்து நம்ம மூளை அதுக்கு பழக்கி போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இங்கே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது பொதுமக்களுடைய ஒரு விலை மதிப்பு இல்லாத உயிர். நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி விஜய்னா யாருன்னே தெரியாத குழந்தைங்கள்லாம் செத்து போயிருக்காங்க. அதுவும் சாதாரணமாக சாகலை. இதில் சதி இன்வால்வ் ஆகிருக்குன்னு தாவேகா சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பொது பார்வையில் பார்க்கும்போது, மக்கள் மன்றத்திலேருந்து பார்க்கும்போது, இந்த கரூர் மக்களுக்கு உண்மை தெரியும், கடவுள் மாதிரி அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு விஜய் சொல்கிறாரு. இருந்தாலும் தாவேகா மேலே தப்பே இல்லைன்னு விஜய் சொன்னது இப்போவும் சொல்கிறேன், அது தப்பு தான். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கூட்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் மற்ற இடத்துக்கு போனோம், கரூரில் மட்டும் நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் முதல் இடத்துலேயே நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணசைவில் உங்களுடைய அட் யுவர் கமாண்ட் அட்லீஸ்ட் தே ஷுட் பி கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது தான். அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பேசுவோம். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கர சம்மட்டி அடினா ஒரு ப்ளோ. ஆளும் கவர்மெண்ட்டை ஒன்று வச்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கலை, நான் 75 வருஷ கட்சி, எனக்கு எதிராலாம் நீ பேசக்கூடாது, என்ன ஊழல்னு சொல்கிறவங்களாம் நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, உன்னுடைய பர்சனல் லைஃப் எடுக்கட்டுமா, உன் சினிமா ஹிஸ்ட்ரி எடுக்கட்டுமா, இப்படி ஒரு கட்சி செயல்படலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தை ஆயுதமாக வச்சுக்கிட்டு, ஐ ரிப்பீட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆயுதமாக வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இப்படி செயல்பட்டுதுன்னா அது தப்புன்னு நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க.
அண்டு தகவல்கள் வந்து ரொம்ப தவறாக நீங்கள் கொடுக்குறீங்க. விஜய் வந்து 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வரலான்னு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதனால் அவர் 7 மணிக்கு வந்தது சரிதான்னு சொல்லி தாவேகா சைடில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது ஒரு மோசடி மனு. இந்த 5 பேர், அதாவது தாவேகா இல்லாமல் பொதுமக்களில் இருந்த சில பேர், தன்னுடைய மகனை இழந்த ஒரு தந்தை, தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் இழந்த ஒரு கணவன், இப்படி பல பேர் மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். நாம் அன்றைக்கே அதை பார்த்தோம். இன்றைக்கி இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னால் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. போலியான மனுக்களை கொடுத்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் 2 பேர் மட்டும்தான் அது நாங்கள் எங்கள் விருப்பம் இல்லாமல் திணிக்கப்பட்டது அப்படி இப்படிலாம் சொல்லி, மற்ற எல்லாமே வேலிடாக தான் இருக்குதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே இது வேலிட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் அமைச்சிருக்காங்க. அதாவது தாவேகாவுடைய கோரிக்கையின்படி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் அமைச்சிருக்காங்க. இந்த வழக்கை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு மாற்றியும் இருக்காங்க. சில பேர் சீமான் மாதிரியான அதிபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் இந்த சிபிஐ மாதிரியான விசாரணையெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்போ மாநில சுயாட்சி இல்லை மாநிலத்தினுடைய ஸ்டேட் பவர்ஸில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நாங்கள் எங்கள் வழக்கிலேயே வந்து நாங்கள் அப்படி தான் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறார் சீமான். சீமானுக்குலாம் இதை பற்றி பேசுகிறது தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சீமானும் சரி, அந்த விஜயலட்சுமி அண்ணியும் சரி, அக்காவும் சரி போய் மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி பொது வெளியில் நியூசன்ஸ் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் பொது வெளியில் உங்கள் பர்சனல் லைஃப்பை பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்த ஒரு நபர், அதே சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு வந்த நபர் விஜயை பற்றி தாவேகா பற்றிலாம் பேசுறதுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. மற்றவங்கள்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்றிருக்கிறாங்க. டிஎம்கே சொல்லவே வேணாம், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கிறாங்க. இது வரட்டும். அதாவது விஜய் மேலேயே தாவேகா மேலேயே தப்பு இருக்கா இல்லையா, தாவேகா பண்ணது சதியா, இவங்க பண்ணது சதியா, யார் பண்ணது சதி, எல்லாமும் வெளியே வரணுங்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன். சச்சா சிபிஐலாம் அப்படி கிடையாது, சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கைப்பாவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ சில இடங்களில் ஏன் சிபிஐ வழக்காக நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லி, இப்போது அஜித்குமார் வழக்கெல்லாம் வழியக்க போய் கவர்மெண்ட்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது, கேள்விக்கு பதில் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பொது தோற்றத்தில் நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றி எறிய உன்னை கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று பிளான் பண்ணீங்க. நீங்கள் 40 பேரை சாவடிச்சதுன்னு நம்ம சொல்லலை. தாவேகாவும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, டிஎம்கேவும் சரி, இல்லை அந்த கூப்பிட்டு போன பேரண்ட்ஸும் சரி, இவங்க 3 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. மும்முனை பொறுப்பு தான் இதில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, ரேங்கிங் படி முதல்ல தாவேகா தான் பொறுப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மக்கள் மன்றத்துலேருந்து சொல்லணும், தாவேகா சப்போர்ட்டர் தான், விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம ஏன் பொறுப்புனா தார்மீக பொறுப்பை நான் சொல்கிறேன். தார்மீக பொறுப்பை தான் நான் சொல்கிறேன். வி நாட் த காஸ், யூ தான் ரீசன்னு சொல்லலை, வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் சொல்கிறேன். ஸோ 2வது அந்த பேரண்ட்ஸ், உனக்கு அறிவு இருந்திருக்கணும்ல. 3வது இந்த கவர்மெண்ட். பல கேள்விகள் இருக்குது, நான் சொல்லணும்னு இல்லை, நியூஸ் மீடியா ஃபுல்லாக இதான் போயிட்டுருக்கு, நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இன்றைக்கி எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. அதை மந்த்லி மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐடி டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட அந்த அஸ்ரா கார்க் அப்படிங்கிறவர் ரொம்ப டேலண்டடான ஒரு ஆஃபீஸர் தான், ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸர். வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி எலெக்ஷன், மதுரை திருமங்கலம் எலெக்ஷன், இந்த டைம்லலாம் அதை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனவர் அப்படின்னு பேர் வாங்கின அந்த அஸ்ரா கார்கா, அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை நடந்துகிட்ருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தவங்களுடைய தலைமையில் தான் இந்த எஸ்ஐடிங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதில் சில யங் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. தமிழ்நாட்டை சாராதவங்களாம் அவங்க இருக்கணும், பயஸ்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா, பல கேசஸில் டிஎம்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்போ 2G கேஸ்லாம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க, நாங்கள் ஊழலே பண்ணலைங்க, எங்களோட ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வாங்கன்னு ஆராசாலாம் பேசுகிறாரு இல்லைங்களா. அப்போ நீங்கள் அப்போவும் இதே நிலைப்பாடில் தானே இருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு அங்கமாக தான் பார்க்குறீங்கன்னா, அப்போது அங்கேயும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் தாவேகா ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கான ஒரு இதுவாக இருக்குது. வாட் எவர் இட் இஸ், இது எப்படி நடந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் உயிர் போனவங்களுக்கு தான் இந்த வலியும் வேதனையும் தெரியும். இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட விஜய் இனியாச்சும், திரும்ப சொல்கிறேன், விஜய்ங்கிற தனிநபர் முகத்துக்கு தான் இந்த கட்சியே, இந்த கூட்டமே, இந்த எழுச்சியே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
விஜய் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையாக கருத்தாக இருக்குது. மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒரு 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 விஷயத்த நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா இந்த ஆதவ அர்ஜுனாலாம் பேசுகிறாங்க. 2 வாரம் காரியம், இந்த 16ஆவது நாள் காரியம் முடிஞ்சப்போ நாங்கள் பேசலான்னு இருக்கோம். இதெல்லாம் ரசிக்கும்படியா இல்லை, ஒரு மெச்சூர்டான அரசியல் அறிவு இருக்கிறவங்க யாரும் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன நான்சென்ஸ், இந்த 16 நாளாக நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிக்காமல் இருக்கோமா, சாப்பிடாமல் இருக்கோமா, நமக்கு துயரம்தான், எல்லாம் ஓகே, நான் 16 நாள் கழிச்சு தான் பேசுவேன்னு சொல்கிறது ரொம்ப சினிமேட்டிக்காக ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குது. ஸோ ஆதவ அர்ஜுனா பேச்சை நான் இங்கே இக்னோர் பண்ணுறேன். ஆனால் அவர் எடுத்த முயற்சிகள் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குங்கிறது உண்மை. விஜய் மக்கள் நீதிமன்றத்தை நாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ ஒரு சப்போர்ட்டோட மக்கள்கிட்ட போகும்போது நல்லா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய பாதுகாப்பும் அவருடைய சார்ந்தவங்களோட பாதுகாப்பும் இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களாக அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமும் அவர் பார்க்கணும் ஒரு தலைவனா. ஆனால் ஒரு தலைவன் இனி மக்கள் மன்றத்தில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். நீ மக்கள் தானே சொல்கிற, அந்த மக்களை வச்சே உன்னை முடிக்கிறேன்றது தான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீங்களும் அதையே தான் கையில் எடுக்கணும். நீங்கள் வீடியோ காலில் 41 குடும்பத்துக்கிட்டையும் பேசியிருக்கீங்க. யாருமே, அதாவது நீங்கள் உடஞ்சி அழுததாலாம் சொல்லப்படுது. மக்கள் உங்கள் மேலே வருத்தம் கூட இருக்கலாம், ஆனால் வெறுப்போ கோவமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 வாரத்தில் நமக்கு தெரியும். இதுவே வேறு யாராவது பண்ணியிருந்தா எப்படி ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்குன்னு தெரியல. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல விஜய் சார், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. கம் அவுட் ஆஃப் த ஷெல். நம்ம முதல்ல பல வீடியோஸில் அந்த ஆண்மை விஜய்க்கு இருக்குது, மற்றவங்களுக்கு ரஜினிக்கு இல்லாத மற்ற ஃபேன்ஸ், நாங்கள் பேரை பற்றிலாம் கூட சொல்ல விரும்பலை, சோஷியல் வெல்ஃபேருக்காக பாடுபடுறதா சொல்லி ட்ரஸ்ட் வச்சு பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க. நேரடி அரசியலில் இல்லாமல் பேக் எண்ட்லேருந்து வேலை பார்க்குற சில கழுகுகளும் இங்கே இருக்குது. இதுக்கு மட்டும் கற்றுதாதுங்கிற மாதிரி சில கழுகுகளும் இருக்குது. தமிழ் அப்படிங்கிற அந்த உணர்வை பயன்படுத்தி காசாக்கி பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் தன்னை இந்த இடத்துல கொண்டு வச்ச ஜனங்களுக்காக நான் வரேன்னு ஒருத்தன் 250 கோடி விட்டுட்டு வரான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு ஆண்மை இருக்குன்னு நம்ம பேசின நாம இன்றைக்கி இந்த விஷயம் நடந்து 2 வாரம் ஆனதுக்கப்புறமும் விஜய் அங்கே போகலைன்னு ஈஸியாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நம்மளால் தான் நடக்குது, நாம் போய் என்னை பார்க்க தான் இப்படி நடக்குது, மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போகும்போது மறுபடியும் ஒரு மெசாக்கர், மறுபடியும் ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ்னுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறோன்னு சொன்னால் கூட நீங்கள் உங்கள் எதிரிகள்கிட்ட நீங்கள் உங்கள் அரசியலை ஒப்படைக்கிறீங்க. இப்போது காவல்துறை யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர். இது யார் முதலமைச்சர், நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆனாலும் காவல்துறை உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த காவல்துறைக்கிட்ட நீங்கள் போய் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு இந்த ப்ரொடெக்ஷனை கொடுங்கன்னு ஒரு ப்ரோட்டோகால் படி போகும்போது அது ஒரு நேர்மறையான அரசியலாக இருக்குமே. ஓகே இருக்குது. ஆனால் மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி எவிடன்ஸை சப்மிட் பண்ணி ஓரளவு இப்போது இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் மக்களுடைய மனசில் இன்னமும் உங்கள் மேலே பெரும்பான்மையான சில பேருக்கு இருக்கலாம், நமக்குமே வருத்தங்கள் இருக்குது. என்னடா விஜய் தாவேக்கா மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரேன்னு எனக்கெல்லாம் வருத்தம் இருக்குது. ஆனால் மக்கள் மன்றத்தில் ஒரு வெறுப்பு வரல. ஸோ ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ். ஸோ நீங்கள் மக்கள் மன்றத்தில் போகும்போது இன்னும் எஃபெக்டிவாக பேசுங்க. இமோஷ்னலி வி அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் ரசிகர்களாக இருக்கிறவங்களும் சரி, உங்கள் பார்ட்டி மெம்பர்ஸும் சரி, வி அண்டர்ஸ்டாண்ட் யூ. பட் வென் நியூட்ரல் பீப்புள் வாண்ட்ஸ் டு ஓட் யூ, இந்த ஐடியாலஜி இருக்குல்ல, நான் இப்படி தான் பேசுவேன், ரிசர்வ்டாக தான் பேசுவேன், இது அவங்கள ஸ்டாப் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு கட்டமைப்பே இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை நீங்கள் கொடுத்துரும்போது, இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கும்போது, இவங்களை நம்பி எப்படிப்பா அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். நீங்கள் ஊழல் செஞ்ச திமுகவோ, ஊழல் செஞ்ச அதிமுகவோ, ஊழல் செஞ்ச பிஜேபியோ, ஊழல் செஞ்ச காங்கிரஸோ, நல்லவங்களோ கேட்டவங்களோ அவங்க கட்டமைப்பை வச்சு விளையாடுறாங்களா, அந்த கட்டமைப்பை உருவாக்குங்க. ஆக்கப்பூர்வமான முறைகளில் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்க எங்கே இருந்தாலும், உங்கள் கட்சிக்குள்ளே வெளியே எங்கே இருந்தாலும் அவங்கள நீங்கள் தேடி பிடிச்சி அவங்கள ஸ்போக்ஸ் பர்சனாக ஆக்குங்க. ஸ்போக்ஸ் பர்சனுங்கிறவங்க விர்ச்சுவலாக கூட பேசலாம். அவங்க நேரடியாக போய் இப்போ அன்றைக்கி நடந்ததில்லை, இப்போ ராஜ்மோகன் சாரோ, ஆதவ அர்ஜுன் சாரோ, சிடி நிர்மல்குமார் சாரோ, புஷி ஆனந்த் சாரோ, விஜய் சாரோ போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அஃபீஷியலாக நீங்கள் போட்ட ட்விட்டர் இல்லாமல் அஃபீஷியலாக ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு வீடியோவில் தோன்றியோ இல்லை நேரில் போயோ இல்லை ஒரு பப்ளிக் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சோ கொடுத்துருந்தாங்கன்னா தட் வுட் ஹவ் பீன் மோர் ப்ரொஃபஷனல். இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறிட்டு வருது. உங்கள் கட்சியில் எவனையுமே காணோம் இப்படி தானே கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது குட்டு விழுது, அது வேறு விஷயம். தாவேக்கா விஜய் ஓடிட்டாங்க, விஜய் திரும்ப வரலை, இதெல்லாம் பேசாத. இங்கே நீங்கள் என்ன சொன்னீங்க, வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான ஒரு கேஸ் தான் நீங்கள் போட்டிங்க. இது எப்படி கிரிமினல் கேஸாக மாறிச்சு, இதில் விஜய் போய் பார்க்காததுக்கும் நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் என்னடா சம்மந்தம்னு சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக போட்டு உடச்சிருச்சு. ஸோ இந்த தீர்ப்புங்கிறது இன்னமும் ஸ்டில் வி கேன் டூ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மௌனம் கலைக்க வேண்டும்.
பொதுவெளியில் பேச வேண்டும். காணொலியிலையாவது முதல்ல பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணணும். நாட் ஓன்லி தேட் 41 ஃபேமிலிஸ். உங்கள் மேலே ஒரு உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறத கூட பிஜேபி தான் உங்களை பேக்கப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்குன்னும் போது அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். இன்னும் நான் இப்போ இந்த அரசியல் விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சப்பறம் சில விஷயங்கள் பார்த்தேன். கொள்கை எதிரினா என்ன, அரசியல் எதிரினா என்ன. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரிகள் கூட தான் கடைசி வரைக்கும் நம்ம சேரக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க. கொள்கை எதிரிகளோட கூட்டணியோ இல்லை தொகுதி உடன்படிக்கையோ இந்த மாதிரி செஞ்சு தான் உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய தலைவர்களுமே செய்கிறாங்க. அதுக்காக பிஜேபியோட போய் சேர்ந்துருங்க, சங்கியாயிருங்கன்னு நம்ம சொல்லலை. சில இடங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சில இடங்களில் நல்லவனாக இருக்கிறத விட வல்லவனாக இருந்தால் நமக்கு வலி குறையும். நல்லவனாக இருந்தீங்கன்னா வலி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கப்புறமாவது விஜய் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கி தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை துண்ணும் காணொலியிலையும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.